ரூபமாய் காட்சி தரும் குருநாதா, ஜீவசமாதியாயினும் ஜீவனாய் நிற்பவனே, ஐயா ஐயா தர்மலிங்க சுவாமிகளே, காகபூஜண்டரே எங்கள் குருவே. கோடி சித்தர்கள் தோன்றிய இந்த அகிலம் கொண்ட பேருலகில் அடங்காத வல்லமை கொண்ட ஓரே சித்தர், காலத்தையும் வென்ற காகபூஜண்டரே. ஐயா என அழைத்தால் அருளாகும், அடியார் நெஞ்சில் ஒளியாகும், தோற்றமும் முடிவும் நீயே ஆன தத்துவத்தின் தெய்வமே நீயே. சரணம் 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 சரணம். ஒன்பது நாதர்களுக்கும் நாதனாய் நின்று சித்தர் ரிஷி முனிவர் வரிசையையும் உன் திருக்கருணையால் ஆழ்பவனே, அகில ஞானத்தின் ஆதாரம் நீயே. பிரளய காலம் வரும் முன்னே புதிய யுகம் பிறக்கும் விதியை கணிக்கும் கண் கொண்ட குருவே, காலச்சக்கரத்தின் காவலனே. சரணம் 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 சரணம். இந்த பிரபஞ்சத்திற்கு அடுத்த சிவனை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்ற ஒரே சித்தர், சிவனுக்கே உபதேசம் செய்த குருவே. ஆதி அந்தம் இரண்டும் நீயே, சிவனின் அருளால் சிவமாய் நின்று சித்தர் தலைவனாய் உலகை காக்கும் சிவசக்தி வடிவே நீயே. சரணம். 60 ஆண்டுகள் ஒரு மகா சித்த வருடம், 59 ஆண்டுகள் கொரக்கர் தாங்கிய அந்த பொறுப்பு, 30/10/2003 உன் திருத்தோளில் ஏறியது ஐயா, சிவனின் ஆசீர்வாதம் பெற்று சித்தர்களின் தலைவனாய் நீ நின்று உலகிற்கு வழிகாட்டும் ஜீவ ஒளியாக விளங்குகிறாய். பல்க ரூபமாய் காட்சி தரும் குருநாதா, ஜீவசமாதியாயினும் ஜீவனாய் நிற்பவனே, ஐயா ஐயா தர்மலிங்க சுவாமிகளே, காகபூஜண்டரே எங்கள் குருவே.